அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, மனிதனுடைய ஆண்டுகள் 120 ஆயுள் ஆண்டுகள் கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நீங்கள் சிவன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா, நந்தி தேவர் 3 கால்களை உள்ள மடக்கி வைத்துக்கொண்டு ஒரு கால்படி வெளியே தெரியும்படி வைத்துக் கொண்டிருப்பார். இது மனித ஆயுளை குறிக்கக்கூடிய அமைப்பு தான். அது கருத்தில் கொள்ளுங்க. அது ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன். இது புராணங்களில் குறிப்பிட்டுள்ளது. நான் படித்தேன், அதனால சொல்கிறேன். கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. மனிதனுக்கு இறைவன் 120 ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் நடைமுறையில் சாத்தியமில்லை என்பது எல்லோரும் அறிந்தது. கிரகத்தில் 120 ஆண்டுகள் மனிதனுக்கு ஆயுள் என விதித்திருந்தாலும் 120 ஆண்டுகள் உயிர் வாழ்வது ஒரு சிலரே. ஏனெனில் இறைவனிடம் நந்தி தேவர் 4 கால்களுடன் அந்த காலகட்டத்தில் நின்று கொண்டுதான் இருப்பார். படுத்து கொண்டு இருக்க மாட்டார். 4 கால்களும் 4 தர்மங்களாகும். முதல் யுகமாகி கிரகத்தில் தர்மம் குறைந்துவிட்டது. இறைவன் பார்த்தார் பிரம்மாவிடம், மனிதனுக்கு 20 வயதை குறைக்க அந்த யுகத்தில் மனிதனின் சராசரி வயது 100 ஆனது. அடுத்து வரும் கிரகத்தில் அதர்மம் இன்னும் அதிகமானது. ராமாயணம் நடந்த காலத்தில் அப்போது இறைவன் பிரம்மாவை அழைத்து இன்னும் 20 வயது குறைக்குமாறு கூறினார். அதன்படி 20 வயது குறைந்தது. அப்போது வயதின் மனிதனுக்கு 80 வயது சராசரி ஆயுளாக நிர்ணயிக்கப்பட்டது. அடுத்து கிரகத்தில் அதர்மம் இன்னும் அதிகமானது. அப்போது இறைவன் பிரம்மாவிடம் இன்னும் 20 வயதை குறைக்க கூறினார். அதன்படி மனிதனுடைய ஆயுள் காலம் 60ஆக நிர்ணயிக்கப்பட்டது. கலியுகத்தில் மனிதனுக்கு சராசரி வயது 60 நிர்ணயம் செய்துவிட்டார் இறைவன். 60 வயது வரை மனிதன் இருப்பதே துன்பமாக்கிவிட்டது. நந்தி தேவர் 4 கால்களில் 3 யுகங்களையும் ஒவ்வொரு காலாக மறைத்து தர்மம் இல்லை, ஒற்றை கால் மட்டும் வெளியே தெரியும்படி 3 கால்களால் அதர்மத்தை மடித்து உள்ளே வைத்து கொண்டு இறைவனை பார்த்தபடி சிவன் கோயில அமர்ந்திருப்பாரு. கருத்தில் கொள்ளுங்க. ஏன் மனிதனின் ஆயுள் சராசரியாக 60 ஆண்டுகள் ஆனது என்பதற்கான விளக்கம்தான் இது. கருத்தில் கொள்ளுங்க. ஆயுள்காரகன் சனி பகவான் என்பது இப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆயுள்ல 4 வகை உண்டு. முதல் வகை பார்த்தீங்கன்னா பாலாஷ்டகம். இவை 8 வயதுக்குள் மனிதன் உயிர் இழந்துவிடும். குறைந்த ஆயுள் பார்த்தீங்கன்னா 8 வயது முதல் 33 வயது, இது இரண்டாவது ஆயுள். மத்திய ஆயுள் பார்த்தீங்கன்னா 33லேருந்து 66 வயது. பூர்ண ஆயுள் பார்த்தீங்கன்னா 66லேருந்து 90 வயது மட்டும். கருத்தில் கொள்ளுங்க. இது ஆயுளுடைய சிறு விளக்கம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளம்.